ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இயர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இப்போ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து அது என்னது லெசன்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படிங்கிற சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மூணாவது டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்னதுன்னா பழமொழி 400. ஓகேவா? ஏன்னா பழமொழி 400. ஓகேவா? அதாவது அந்த புக்கில் வந்து விருந்தோம்பல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து எப்படின்னா இயல் அதாவது 7th புக்கில் இயல் 3 இருக்குது. சரியா? சரி, 7th புக்கில் டேர்ம் 3ல் இயல் 1 இருக்குது. சரியா? டேர்முக்கு தான் எதை சொல்கிறேன். சரியா? இதில் இருக்குது 7th தமிழ் புக்கில் டேர்ம் 3ல் இயல் 1 இருக்குது. ஓகேவா? பழமொழி 400 விருந்தோம்பல்ங்கிற டாபிக் இருக்கும். டேரெக்டாக பழமொழி 400 கொடுத்துருக்கோம்னா விருந்தோம்பல்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து பழமொழி 400 கீழே தான் வரும். ஓகேவா? சரி, இப்போ இதை அழிச்சிடுது. இப்போ வந்து அடுத்து வந்து என்னென்னா நுழைமுன் பார்ப்போம். சரியா? நுழைமுன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் என்பது முதன்மையாக இருக்குது. சரியா? தமிழர் பண்பாட்டு கூறுகளில் வந்து விருந்தோம்பல் வந்து ஒரு முதன்மையாக ஒன்றாகும். சரியா? தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினரை தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. சரியா? நமக்கு ஒன்று இல்லைனாட்டும் விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்த நிகழ்வுகள்லாம் வந்து தமிழ் இலக்கியத்தில் வந்து இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கடையல் வளர்கள் ஒருவர் வந்து பாரி. சரியா? அப்பா கடையல் வளர்களில் ஒருத்தர் தான் வந்து பாரி. சரியா? பாரியின் புதல்வியர் வந்து யாருன்னா பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவளித்த செய்தியை கூறும் பாடலை அறியும். சரியா? இந்த பாரியோட புதல்வியர்னால் அவங்களோட மகள்கள். சரியா? அவங்க வந்து பாணர்கள்னால் யாருன்னா இந்த புலவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து புதுமையான உணவு அளித்த செய்தி. அவங்க வந்து பாரியோட மகள்கள் வந்து இந்த பாணர்கள்னால் பாட்டு பாடுறவங்களுக்கு வந்து புதுமையான உணவு கொடுத்தாங்க. சரியா? அதை பற்றின அந்த பஞ்சம், அந்த டைமில் பஞ்சம் மழை வெள்ளங்கள் பாதித்த டைமில் வந்து இவங்க வந்து உணவு கொடுத்தாங்க. அதை வந்து சொல்கிற பாட்டு தான் வந்து இந்த பாட்டு. சரியா? அதை பற்றி நம்ம கீழே பார்ப்போம். இது வந்து ஒரு மனப்பாட பாட்டு. அதனால் வந்து ரொம்ப பாட்டோட சேர்த்தே படித்து வச்சுக்கோங்க. சரியா? இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். மாறி பாட்டை வாசிக்க அதை வந்து ஒரு 2 வாட்டி வாசிக்க திரும்ப எடுத்து வந்து கீழே பார்ப்போம். சரியா? மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றுற முன்றிலோ இல். சரியா? மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீருளையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றாரோ முன்றிலோ இல் அப்படிங்கிறது. சரி, அந்த பாட்டு எழுதினா 3 அலையினா. சரியா? இவதான் பழமொழி 400 அப்படிங்கிற பாட்டு எழுதுனா. சரியா? இப்போ வந்து இந்த பாடலின் பொருளை பார்ப்போம். ஓகேவா? பாடலின் பொருள் என்னென்னா மழையின்றி வறட்சி நிலவிய காலத்திலும் பாரி மகளிரான அங்கவை சங்கை. சரி, அவங்க பாரியோட மகப்பேர் வந்து அங்கவை சங்கை ஆகியோரிடம் வந்து பாணர்கள் வந்து இறந்து நின்று. சரியா? மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் வந்து பாரி மகளிரான அங்கவை சங்கை அவங்களோட மகக்கிட்ட வந்து அந்த பாணர்கள் இருக்காங்க. பாணர்கள்னால் பாட்டு படிக்கிறவங்க. சரி, அவங்க வந்து இறந்துனாங்கன்னா அதாவது எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுனாங்க. சரியா? பாரி மகளிர் உழுநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தன. சரியா? அந்த பாரி மகளிர் வந்து என்னந்தாங்கன்னா உழுநீர்னால் என்னதுன்னா அவங்க சாப்பாடு கொடுத்தாங்களா. அவங்க சாப்பாடில் வந்து பொண்ணுன்னா என்ன சொல்ல நகை ஏதோ கழட்டி அந்த சாப்பாட்டுக்குள்ளே வச்சு வந்து கொடுத்தாங்க. சரி, அவங்க எடுத்துக்கிட்டு அதனால் பொருள் எதுவும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். சரியா? இதன் மூலம் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து அறிவிக்கலாம். சரி, அவங்கள்ட்ட பொருள் இருந்ததுன்னா அந்த பாரிமகளிர் வந்து அவங்க வந்து என்னதுன்னா பொண்ணை வந்து உள்ளே வச்சு கொடுத்தாங்க. சரியா? பொண்ணாக இருந்ததுன்னா நகை அந்த அவங்க போட்டிருந்த ஆபரணங்கள் எதையும் சாப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. சரியா? அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி வந்து அதாவது இந்த பழமொழி 400 வந்து இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா அந்த பாட்டோட கடைசி லைனில் வந்து ஒரு பழமொழி இடம்பெறும். சரி, இதில் வந்து எப்படின்னா ஒன்றாரோ முன்றிலோ இல் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படின்னு ஒரு பழமொழி வந்து இடம்பெறும். சரி, அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னென்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது பொருள். சரி, அந்த பழமொழி ரொம்ப முக்கியம். பழமொழி 400 அதுக்கு எதுக்கு இருந்துச்சுன்னா கடைசியில் அதில் வந்து ஒரு பழமொழியை சொல்லி முடிச்சுப்பாங்க. சரியா? ஒன்றுரா மூன்றிலோ இல் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை. சரியா?
ஒன்றுரா மூன்றிலோ இல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் சரியா. இந்த பாட்டோட அறிஞ்சொற்பொருள் பார்ப்போம் சரியா. மாறினா மலை, வறண்டிருந்தனா வறண்டு இருந்த சரியா. புகவாகனா உணவாக, மடமகள்னா இளமகள் சரியா, இளமகள். நல்கிறாள்னா கொடுத்தாள். மூன்றில்னா வீட்டின் முன்னிடம் சரியா. மூன்றில்னா நம்ம இந்த முற்றம்னு சொல்லுவோம் தெரியுமா, மூன்றின் முன்னிடம் அதாவது திண்ணைன்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்னென்னா வீட்டை குறிக்கும் சரியா. மூன்றில்னா வீட்டு முன்னிடம், அது திண்ணையை குறிக்கும், இல்லாட்டா வீட்டு முன்னாடி முற்றத்தை குறிக்கும் சரியா. இங்கே வந்து என்னென்னா வீட்டை குறிக்கும் ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த பாத்திரோட வந்து பொருத்தத்தை பார்ப்போம் சரியா. அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மாறி ஒன்றின்றி வருந்திருந்த காலத்தும் சரியா. மாறினா வந்து மழை சரியா. மாறினா மழை சரியா. மழை இல்லாத காலத்தில் வறண்டிருந்தனா வறண்டு இருந்தன்னு நம்ம பார்த்தோமா கீழே சொற்பொருள். வறண்டிருந்த அந்த இது காலத்தும் பாரி மடமகள்லாம் எனது இளமகள் சரியா. அங்கவே சங்கவே. பான்மகருக்கு வந்து என்னென்னா பான்மகருக்குனா இங்கே அந்த புலவர்களை சரியா. நீருலையில் பொன் தெரிந்து கொண்டு, நீருலையில் வந்து பொன் தெரிந்து கொண்டு அப்படின்னா பொன் தெரிந்தோம்னா நீருலையில் வந்து இந்த பொண்ணை போட்டு, அதாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதில் வந்து பொண்ணையும் போட்டு கொடுத்தாங்க சொல்லுவாங்க சரியா. கொண்டு புகவாக நல்கினான் சரியா. புகவாகனா இந்த நுழைவாக அப்படிங்கிற மாதிரி சரியா. ஒன்றிலும் இல்லைங்கிறது வந்து பழமொழி குறி சரியா. புகவாகனா உணவாக சரியா. அதில் வந்து பொண்ணை இட்டு கொடுத்து வந்து அதை வந்து உணவாகவே வந்து வழங்கினாங்க சரியா. நல்கினால்னா கொடுத்தா சரியா. முன்றில்னா வீட்டின் முன் இடம், அதை வந்து நம்ம மேலே பார்த்துட்டோம் சரியா. இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப எடுத்து வந்து அந்த பழமொழி நானூரை பற்றி வந்து நூல்வழி, அதாவது பழமொழி நானூரை பற்றியும் அதை ஆசிரியரை பற்றியும் கொடுத்துருப்பாங்க, அதை என்னென்னு சொல்லி பார்ப்போம் சரியா. இந்த பழமொழி நானூறு வந்து நூலின் ஆசிரியர் பேர் வந்து முன்றுரை அரையனார் சரியா. முன்றுரை அரையனார் ஓகேவா. இவர் வந்து எந்த காலம்னா கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரியா. கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பது சரியா. பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தவர் சேர்ந்தவர் என்று அறிமுறை சரியா. பழமொழி நானூறில் வந்து கடவுள் வாழ்த்து இருக்குது சரியா. அந்த கடவுள் வாழ்த்து மூலமாக வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இவர் வந்து ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா. திரும்ப சொல்கிறேன். பழமொழி நானூரோட ஆசிரியர் என்னன்னா முன்றுரை அரையனார். இவரோட காலம் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு சரியா. இவர் 4ஆம் நூற்றாண்டு. இவர் பழமொழி நானூறு வந்து நூலில் வந்து கடவுள் வாழ்த்து ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. அது மூலம் வந்து இவர் வந்து சமண சமயத்தவர் அப்படின்னு வந்து நம்ம அறிய முடியுது அப்படி ஓகேவா. திரும்ப ஆகிறது பழமொழி நானூறு வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரியா. பழமொழி நானூறு வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது வந்து இத்தனை 400 பாடல்களை கொண்டது சரியா. இது வந்து 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது சரியா. ஒவ்வொரு பாடல் எழுதி நான் முதலே சொன்னோம்னா ஒவ்வொரு பாடல் எழுதியிலையும் வந்து இதில் வந்து பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இதுக்கு வந்து என்னென்னா பழமொழி நானூறுன்னு பேர் பெற்று சரியா. அதில் வந்து ஒரு பாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா. இது வந்து 17 நூல்களில் ஒன்று, 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடல் எழுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது வந்து என்னது பழமொழி நானூறுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ இதில் வந்து நம்ம இது இப்படி மரம் வளர்ந்தால் மாறி பெறலாம். மாறினா என்னது மழை குறிக்கும் சரியா. அதனால் மாறி. நீர் உலகில்னா நீர் கூட்டல் உலகில்னு பிரிக்கணும் சரியா. நீர் கூட்டல் உலகில் அப்படின்னு பிரிக்கணும். திரும்ப மாறி ஒன்றுனா மாறி கூட்டல் ஒன்று, மாறி கூட்டல் ஒன்று. திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்னது இருக்குது, வேறு இது முடிச்சு சரியா. அதோட இது முடிச்சு இப்போ ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க சரியா. ஓல்டு புக்கில் வந்து பழமொழி நானூறு இது வந்து கல்வியின் சிறப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே வந்து கொடுத்துருக்காங்க சரியா. இது வந்து எப்படின்னா பாட ஃபஸ்ட் படிப்போம். ஆற்றவும் கற்றா அறிவுடைய அத்துடையா நாட்டிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேறு நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுண வேண்டாது சரியா. வேண்டுவது இல். ஆற்றவும் கற்றார் அறிவுடைய அத்துடையா நாட்டிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேறு நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுண வேண்டுதல் இல். ஆற்றுணா வேண்டுவது இல் சரியா. தமவேயும் ஆயினால் ஆற்றுண வேண்டுவது இல் சரியா. எழுதினார் மூன்று சரியா. இப்போ வந்து நம்ம இதை பொருள் பார்ப்போம். கற்க வேண்டிய நூல்களை வந்து நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் சரியா. யார் அறிவுடையவராக கருதப்படுவார்னா கற்ற வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் சரியா. நிறைவான நல்ல தெளிவாக கற்றவர் சரியா.
அவருடைய புகழ் வந்து 4 திசையிலையும் பரவும் சரியா. அவரோட புகழ் வந்து எங்கன்னா 4 திசையிலையும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை சரியா. அப்படிப்பட்ட அறிவுடையவரோட புகழ் வந்து பரவாத நாடே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அந்நாடுகள் எல்லாம் வேறு நாடுகள் இல்லை. அந்த கற்று அறிவுடைய இருப்பதா அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த நாடுகள்லாம் வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் வேறு நாடு கிடையாது, எல்லாமே வந்து தம்முடைய நாடுகளே அப்படின்னு சொல்லுவாங்க சரி. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை சரியா. அப்போ அந்த நாட்டுக்கெல்லாம் போகும்போது வந்து அவர் வந்து வழிநடை உணவுலாம் வந்து எடுத்துகிட்டு செல்ல வேண்டாம் அப்படின்னு வந்து இந்த பாட்டு சொல்கிறாங்க சரியா. வந்து மேலே இந்த சொற்பொருள் பார்த்துட்டு மேலே பொருத்தி பார்ப்போம் சரியா. ஆற்றவும்னா நிறைவாக, நாற்று திசைனா 4 திசை சரி. ஆற்றவும்னா நிறைவாக, நாற்று திசைனா 4 திசை, தமவேயம்னா தம்முடைய நாடுகளை சரியா. தமவேயம்னா தம்முடைய நாடுகளை சரியா. ஆற்றுணனா 6 கூட்டல் உணா அப்படின்னு அர்த்தம் சரியா. 6னா வழி, உணானா உணவு சரியா. ஆற்றுணனா 6னா வழி, இங்கே வந்து உணானா உணவு சரியா. இங்கே வந்து 6ங்கிறது வந்து வழியை குறி சரியா. வழிநடை உணவு, இதனை வந்து கட்டுச்சோறுன்னு சொல்லுவாங்க சரியா. இதை வந்து இக்காலத்தில் வந்து என்னென்னா கட்டுச்சோறுன்னு சொல்லுவாங்க சரியா. நம்ம இங்கே போனோம்னா புளியோதரை கட்டி எடுத்துகிட்டு போவோம்ல, அதான் சரியா. எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பார் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து சரியா. இப்போ வந்து அவங்களுக்கு, அதாவது நம்ம கற்றவங்களாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவங்களே நம்மளை அழைச்சி வந்து வழிநடை உணவு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறாங்க சரியா. இப்போ மேலே பார்ப்போம். ஆற்றவும் கட்டார் அறிவுடைய சரியா. ஆற்றவும் கட்டார் அறிவுடைய. ஆற்றவும் கட்டார்னா இது ஆற்றவும் கட்டார்னா தெளிவாக நூல்களை, அதாவது கற்ற வேண்டிய விஷயத்தை வந்து கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் சரியா. ஆற்றவும் நிறைவாக கற்றவர் சரியா. அத்துடைய நாட்டு திசையும் செல்லாத நாடு. அவர் வந்து அவரோட புகழ் வந்து 4 திசையிலையுமே செல்லாத நாடு இல்லை அப்படிங்கிற, எல்லா திசையிலையும் சென்று போக சரியா. அந்நாடு எல்லாம் அவருக்கு வந்து வேறு நாடு கிடையாது சரியா. அந்நாடு வேறு நாடு ஆகான்னு சொல்லுவாங்க சரியா. தமவேயம் ஆயினால் ஆற்றுண்ண வேண்டியது இல்லை. தமவேயம்னா தமிழ்நாடு சரியா. அவங்க எல்லா நாடுமே வந்து அவரோட நாடு தான் சரியா. தமிழ்நாடு ஆயினால் ஆற்றுண்ண வேண்டுவதில்லை. இங்கே வந்து பழமொழி எழுதப்பட்டதுன்னா ஆற்றுண்ண வேண்டுவது இல்லை சரியா. கட்டுச்சோறு வேண்டாம், அவர் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு, வழிநடை உணவு எடுத்துகிட்டு போக வேண்டாம் சொல்கிறாங்க சரியா. இப்போ வந்து கீழே வந்து நூல் குறிப்பை பற்றி பார்ப்போம் சரியா. இது வந்து என்னென்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரியா. இந்த நூல் திரும்ப ஆகிறது. இது வந்து இதில் வந்து என்னென்னா ஒரு பழமொழி வந்து இடம்பெற்றிருக்கும் சரியா. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து என்னென்னா பழமொழி நானூறு சரியா. 400 பாடல்களை கொண்டது. இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்தா எத்தனை பாடல், 400 பாடல்களை கொண்டது ஓகேவா. நூலில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பழமொழி இடம்பெற்றுள்ளது சரியா. ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடி ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது சரியா. இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுண்ண வேண்டுவது இல்லை. இந்த பாடலில் வந்து என்ன பழமொழின்னா ஆற்றுண்ண வேண்டுவது இல்லை அப்படின்னு சரியா. அதுக்கு பொருள் என்னென்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு தான் வந்து பொருள் சரியா. இதற்கு வந்து கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது வந்து பொருள் ஓகேவா. பழமொழி 400 வந்து 17 கீழ்கணக்கு ஒன்று 400 பாடல்களை கொண்டது. இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் சரியா. ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலில் வந்த பழமொழி என்னன்னா ஆற்றுண்ண வேண்டுவதில்லை அப்படின்னு, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் சரியா. அது மேலே ஆசிரியர் குறிப்பிருக்கு, அதை பார்க்க மறந்துட்டோம், அதை பார்த்தோம் சரியா. இந்த நூலோட ஆசிரியர் பேர் வந்து என்னென்னா மூன்றுரை அறையணும் சரியா. அதை நம்ம அந்த போன பாட்டிலே பார்த்தோம். மூன்றுரை என்பது வந்து என்னன்னா ஊர் பேர் சரியா. அதை வந்து இங்கே தான் மென்ஷன் பண்ணுறாங்க. மூன்றுரை என்பது என்னது ஊர் பேர் சரியா. அரையான் என்பது சொல் சரியா. அரையான் என்பது சொல். அரையான் என்னும் சொல் அரசனை குறிக்கும் சரியா. சரி, அரையான் என்னும் சொல் அரசனை குறிக்கும். முன்றுரை என்பது ஊர். அரையான் என்னும் சொல் வந்து அரசனை குறிக்கும் சரியா. இவர் வந்து முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் என்று கூடுறாங்க சரியா. இவர் வந்து முன்றுரைங்கிற ஊரை ஆண்ட அரசனாக கூட இருக்கலாம். அந்த அரையான்கிறது வந்து அரசனை குறிக்கிறதுனால இவர் வந்து முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம். அதனால் இவர் வந்து முன்றுரை அரையனார் என்று பெயர் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அரையான் என்பது புலவரின் குடிப்பேராகவும் இருக்கலாம். இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொரு டைப் ஆஃப் இதுன்னா அரையான்கிறது வந்து அவரோட குடிப்பேராவது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா. இதோட வந்து நம்ம வந்து பழமொழி 400 வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது மாதிரி கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ எல்லோரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரியா. இது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணதுனால நல்லா பாருங்கள். அதனால நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோ நடத்திருக்கோம். அதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, அதையும் வந்து நல்லா பார்த்துக்குவோம் ஓகேவா. தேங்க்யூ.